ஊதிய ஒப்பந்தம், ஓய்வூதிய நிலுவைத் தொகையை உடனே வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து கழக ஊழியர்கள் துவங்கியுள்ள வேலைநிறுத்தம் தீவிரமடைந்துள்ளது. பெரும்பாலான அரசு பேருந்துகள் நிறுத்தப்பட்டு விட்டதால் வெளியூர் செல்ல முடியாமல் மக்கள் தவிக்கின்றனர். 90% அளவிற்கு பேருந்துகள் ஓடாததால் பொதுமக்கள் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். பேருந்துகள் வேலைநிறுத்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக சென்னை சென்ட்ரல் மற்றும் எழும்பூர் ரயில் நிலையங்களில் இருந்து நெல்லை, கோவை, திருவாரூர் மார்க்கத்தில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டன. முன்பதிவில்லாத பெட்டிகளை கொண்ட இந்த சிறப்பு ரயில்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. சென்னை மாநகரில் பணிக்கு செல்ல முடியாமல் தவித்து ஊழியர்களுக்கு வசதியாக கூடுதலாக மின்சார ரயில்கள் இயக்கப்பட்டன. மற்றொருபுறம் தனியார் பேருந்துகள் மூலம் மக்கள் பயணம் செய்யவும் ஏற்பாடு செய்யப்பட்டது. இருந்தபோதிலும் ஆம்னி பேருந்துகளின் உரிமையாளர்கள் கட்டணத்தை 2 மடங்கு உயர்த்திவிட்டனர். கால் டாக்ஸி, ஆட்டோ கட்டணங்களும் பல மடங்கு உயர்த்தப்பட்டதால் பொதுமக்கள் துயரங்களை சந்தித்தனர். வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள போக்குவரத்து தொழிலாளர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என அழைப்பு விடுத்த அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் இந்த போராட்டத்திற்கு திமுக உள்ளிட்ட 10 தொழிற்சங்கங்கள் தான் காரணம் என குற்றம் சாட்டினார். அரசு பேருந்துகளை இயக்க தற்காலிக டிரைவர்களை உடனடியாக நியமிக்கப்படுவார்கள் என்றும், லைசென்ஸ் வைத்திருக்கும் டிரைவர்கள் உடனடியாக வந்து பணியை ஏற்றுக்கொள்ளலாம் என்றும் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தெரிவித்தார். இந்த நிலையில் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டம் தொடரும் என்று சிஐடியு தொழிற்சங்க தலைவர் சவுந்தரராஜன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் 46 பேருந்துகளின் கண்ணாடிகள் போராட்டக்காரர்களால் உடைக்கப்பட்டன. சென்னையில் போரூர், குரோம்பேட்டை, வேளச்சேரி உள்ளிட்ட சில பகுதிகளில் 10 பேருந்துகளின் கண்ணாடி உடைக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தை வழிமறித்த மர்ம நபர்கள் சிலர் கண்ணாடியை உடைத்துள்ளனர். இதையடுத்து கண்ணாடி உடைப்பில் ஈடுபட்ட அரசு பேருந்து ஓட்டுநரை பிடித்த பொதுமக்கள் சூளகிரி போலீசாரிடம் ஒப்படைத்தனர்.